கல்லணையை அடுத்துள்ள கொள்ளிடம் ஆற்றில் இருந்து மணல் அள்ளுவதற்கும் கூட்டு குடிநீர் திட்டத்திற்காக ராட்சத குழாய் மூலம் தண்ணீர் எடுப்பதற்கும் எதிராக கிராம மக்கள் போர்க்கொடி உயர்த்தியுள்ளனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். கல்லணையை அடுத்து அமைந்துள்ள திருச்சென்னம்பூண்டி, கோவிலடி, திருக்காட்டுப்பள்ளி மற்றும் அன்பில் உள்ளிட்ட பகுதிகள் தண்ணீர் பற்றாக்குறையால் தடுமாறுகின்றன. கொள்ளிடம் ஆற்றில் இருந்து பெருமளவில் மணல் அள்ளப்படுவதாலும் கூட்டு குடிநீர் திட்டம் என்ற பெயரில் ராட்சத குழாய்கள் மூலம் தண்ணீர் உறிஞ்சப்படுவதாலும் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுவதாக இந்த பகுதி விவசாயிகள் நீண்ட காலமாக குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்நிலையில் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் சார்பில் கூட்டு குடிநீர் திட்டத்திற்காக மேலும் ஒரு ராட்சத குழாய் பதிக்க எடுக்கப்பட்டுள்ள முடிவிற்கு மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ரொம்ப கஷ்டமா இருக்கு. குடிநீர் தண்ணி இல்ல, பைப்ல தண்ணி இல்ல, விவசாயம் விடல, தரிசா கிடக்கு, பாலைவனமா கிடக்கு. நாங்க எதுவும் செய்ய முடியல. புள்ள குட்டிங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியல. நாங்களும் குளிக்க முடியல, குடிக்க முடியல, குடிக்க தண்ணி கிடைக்கல. ஃபர்ஸ்ட் போட்டுட்டாங்க, அதுக்கு யாரும் அனுமதிக்கல. அனுமதிச்சோம், எல்லாருமே ஊர் மக்களும் அனுமதிச்சோம், எல்லாரும் அனுமதிச்சாங்க. ரெண்டாவது பம்போஸ் போடுறதுக்கு நாங்கள் டெஸ்ட் பண்றோம்னு சொல்றாங்க. அந்த டெஸ்ட் பண்ண விட மாட்டோம். விட்டோம்னா மறுபடியும் டெஸ்ட் பண்ணவங்க விட மாட்டாங்கிறதுனால நாங்கள் அதை போராடுறோம். அந்த போராட்டத்தை நீடிப்போம், நாங்கள் கைவிட மாட்டோம். எங்கெல்லாம் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுகிறதோ அந்த பகுதிகளில் நீர் ஆதாரத்தை பெருக்க நடவடிக்கை எடுக்காமல் கூட்டு குடிநீர் திட்டம் என்ற பெயரில் ஓரிடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு தண்ணீரை உறிஞ்சி கொண்டு செல்வது எந்த வகையில் நியாயம் என்பது இவர்கள் எழுப்பும் கேள்வி. இந்த பணத்தை ஒரு ஊரை அழிச்சு இன்னொரு ஊருக்கு கொடுக்கறதுக்கு பதிலா அங்க இருக்கிற நீர்நிலைகளை அதுக்கு புத்துயிர் கொடுக்கலாம். இந்த கோடிக்கணக்கான பணத்தை அந்தந்த ஊர்லயும் ஊரணி இருக்கு, குளம் இருக்கு, ஏரி இருக்கு, அதை செப்பனிட்டு தூர்வாரி அதை ஆழப்படுத்தி வச்சா அங்கேயே தண்ணி கிடைக்கும். அதனால இன்னைக்கு சுயதேவை பூர்த்திங்கிறது ஆங்காங்கே இருக்கக்கூடிய அந்த கிராமங்கள்ல அந்த ஊர்கள் இருக்கக்கூடிய ஏரிகளை அங்க தண்ணி அங்கேயே உருவாக்குறதானே ஒழிய, ஒருத்தருக்கு ரத்தம் இருந்தாதான் ரத்தம் தானம் பண்ண முடியும். அது ரத்தமும் இல்லாம ஏற்கனவே டைபாய்டு சீக்கு வந்தவங்கள்ட்ட போய் ரத்தத்தை உறிஞ்சவே முடியாது. கூட்டு குடிநீர் திட்டத்திற்காக தண்ணீர் எடுக்கும் முடிவை அரசு கைவிடாவிட்டால் தங்களின் போராட்டம் வேறு வடிவில் தொடரும் என்கிறார்கள் இவர்கள். அதிக அளவில் ஆழம் தோன்றி அங்கிருந்து தண்ணீர் எடுத்து வெளி மாவட்டங்களுக்கு சென்றால் எங்களுக்கு மேலும் குடிக்க கூட தண்ணீர் கிடைக்காது என்ற ஒரு அச்சத்தில் விவசாயிகள் தொடர்ந்து போராட்டி வருகின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடுக்காக தஞ்சாவூர் திருச்சின்னம்பூண்டியிலிருந்து தி. கார்த்திகேயன்.